ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. டெய்லி காலையில் நம்ம கண் விழிக்கிறதே நம்ம ஃபோனில் தாங்க. அதுவும் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னா தான் பெட்லேருந்து எழுவோம். இது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிட்டு வருது. இப்படி இருக்க சமயத்தில் வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இந்தியா விட்டு போகிறோன்னு. இதனால எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வேறு லெவலுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன தான் ஆச்சு இந்த வாட்ஸ்அப்புக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும்? அதை பற்றி தான் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். த்ரூ அவுட் வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 800 கோடி பேர் இருக்காங்க. அதில் இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க மட்டுமே 320 கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு 40% ஆஃப் யூசர்ஸ்னு சொல்லலாம். த்ரூ அவுட் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் டைரியில் தான் ஹோம்ஒர்க் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி, இந்த ஆப் வேறு லெவலுக்கு ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆப்புமே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிறைய தடைகளை தாண்டி தான் இவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த ஆப்பை கண்டுபிடிச்சவங்க 2 பேருங்க. அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் ஜான் கோம் தாங்க. இவர் யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவர். இவர் அங்கே எந்த வசதியும் இல்லை, லைஃபே ரொம்பவே மோசமான நிலையில தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான் இவங்க பேரண்ட்ஸ் ஓகே நம்ம அமெரிக்காவுக்காக கலிஃபோர்னியாவில் போய் செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு 1992 கலிஃபோர்னியாவுக்கு வந்திருக்காங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்டோ இல்லை பக்கத்து வில்லேஜுக்கோ போய் நம்ம லைஃப்பை சர்வைவல் பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம். இதை நாடு விட்டு நாடு போய் அப்படின் போது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனாலும் இவர் மைண்டில் ஒரே ஒரு குறிக்கோள், நம்ம கண்டிப்பாக டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா இவருக்கு கோடிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. இதனால் டெய்லி ஸ்கூல் போவார். பார்ட் டைம் அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறையா பார்த்துட்டு இருந்தார். அதுலேயும் சூப்பர் மார்க்கெட்டில் கிளீனரெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. இந்த காசில் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. இதனால இவர் காலேஜ் முடித்த உடனே இவருக்கு கையில் ஒரு ஜாபோடு வந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் யாஹூ வேறு லெவலுக்கு இருந்தது. அந்த யாஹூலே இவர் பிளேஸ் ஆகிருக்காரு. இதனால ஓகே நம்ம லைஃப் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம அப்பாவை அம்மாவே நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் 2000 இவங்க அம்மா கேன்சர்னால இறந்து போயிடுறாங்க. இதனால இவர் ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறாரு. ஐயோ நம்ம எல்லாமே நினச்சா நம்ம அம்மாவே இறந்துட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் எமோஷனலாக ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்காரு. அப்போ இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே நம்ம ஃப்ரெண்ட் இவ்வளோ டேமேஜ்டு பொசிஷனில் இருக்கிறாரு, டிப்ரெஸ்டு பொசிஷனில் இருக்காரு, இவர் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னா இவருக்கு பிடிச்ச விஷயம் கோடிங்கா. ஸோ கோடிங்கில் நல்லா ஆர்வம் கொடுத்துட்டு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் கிராக் பண்ணுறது, கோடிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஆப்பிள் ஐஃபோன் ரிலீஸ் ஆகுது. இதில் மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆப் ஸ்டோரை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம தேவையான ஆப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த விஷயத்தை இவங்க பார்த்தோன்னே நம்ம ஏதாவது பெருசாக பண்ணலாம், ஆப் தான் ஃப்யூச்சரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கையில் வந்துச்சு அப்படின்னா தேவையான எல்லா விஷயங்களும் தன்னோட கையில் இருக்க ஃபோன்லேயே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னா மெசேஜிங். எப்போனாலும் எங்கேனாலும் யார்கிட்டனாலும் ஒரு ஹாய் எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, இது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கிறது மெசேஜிங்காக. இது கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வாட்ஸ்அப் ரெடி பண்ணுறாங்க 2014. அந்த சமயத்தில் இது ஒரு பெய்டு சர்வீஸாக இருக்குது. நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி தான் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணோம். பெய்ட்னாவே மோர் ஆர்லெஸ்ங்க அதுக்கான யூசேஜ் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் 1000 மெசேஜ் நார்மலாகவே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ யூட்டிலிட்டி இருக்கும் போது யாருமே வாட்ஸ்அப் பக்கம் போகல. ஆனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அட்வான்டேஜ் இருந்துகிட்டே இருந்தது. அதனால இவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா ஓகே இதுக்கு ஃபியூச்சர் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வேறு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி வித்து மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் இவரும் இவரோட ஃப்ரெண்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட டொனேஷன் வாங்குறாங்க, சில பேர்ட்ட கடனாக காசு வாங்குறாங்க. இதை வச்சு 2019 பக்காவாக ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃபேஸ்புக்கை அப்போ மெயின்டைன் பண்ணிட்டு தான் மெட்டான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட காமிக்கிறாங்க. உடனே அந்த கம்பெனியும் இதை பார்த்துட்டு அதோட ஃபீச்சர்ஸு ஃபியூச்சரிஸ்டிக்கு எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பக்கா செம்ம குவாலிட்டியாக இருக்குது, இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபியூச்சர் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நிறைய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் பிரபலம் பண்ணுறாங்க. இதனால் வாட்ஸ்அப் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க, எல்லோரும் மெசேஜ் பண்ணுறாங்க, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்போட வளர்ச்சி அதிலே நிற்காமல் அப்டேஷன் சொல்லிட்டு வீடியோ காலிங் வரைக்கும் எல்லாமே எனக்கு பேமெண்ட் வரைக்கும் நின்றுட்டுருக்கு. இந்த
மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 கோடி மக்களுக்கு மேலே வந்து வாட்ஸ்அப் யூசேஜில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்தியன் கவர்மெண்ட், அதுவும் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புது ரூல்ஸை கொண்டு வராங்க 2021. இந்த மாதிரி உங்களோட ஆப் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் ஒருத்தர்கிட்ட சென்ட் பண்ணுறாங்களே, அந்த மெசேஜ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லை கிரிமினல் ரெக்கார்டுக்கோ இல்லை எவிடன்ஸ்க்கோ எங்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு வாட்ஸ்அப் வந்து இல்லை எங்கனாலாம் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதனால இது வந்து ஒரு கேஸாக வந்து கோர்ட்டில் போடுறாங்க. ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, அவங்க தான் இம்பார்ட்டண்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கிட்ட கேட்குறாங்க. வாட்ஸ்அப் சொல்கிறாங்க, இல்லைங்க, எங்களோட கொள்கையே வந்து என்னென்னா எண்ட் டு எண்ட் வந்து கான்வர்சேஷன் நடக்கணும். அதனால தான் யார் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணோன்னே இது ஒரு எண்ட் டு எண்ட் கான்வர்சேஷனு, என்கிரிப்டட் கான்வர்சேஷனு, யாருனாலையும் பார்க்க முடியாது, ஏன் நாங்கள் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு தான் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணவே வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ப்ரைவசிக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்ருக்கோம், அதை எப்படி நாங்கள் பிரேக் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. உடனே அந்த சைடில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க, இப்போ வந்து மீடியாஸ் நிறைய வளர சோஷியல் மீடியாஸ்னால வேர்ல்டுமே ஷ்ரிங்க் ஆன மாதிரி யார் எங்கேருந்துனாலும் ஈஸியாக மெசேஜ் பண்ண முடியுது. இதனால நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸு, நிறையா கொலை, சூசைடு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எவிடன்ஸோ இல்லை நெக்ஸ்ட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகவோ எங்களுக்கு இந்த மெசேஜ்லாம் இருக்கும். அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரத்தில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்களா அவங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகி அந்த மெசேஜ்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு தேர்ட் பர்சன் ஆகிடுவோம். இப்போ நாங்கள் தேர்ட் பர்சன் ஒரு என்ட்ரி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேக் பண்ணுறவங்க நிறைய பேரும் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் உள்ளே வந்துடுவாங்க. இதனால பெரிய பெரிய பிரபலங்களாக இருக்கட்டும், பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட இன்ஃபர்மேஷன் அவங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வெளியே வர வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதனால தான் நாங்கள் வந்து எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் மட்டும்தான் நாங்கள் லைக் பண்ணுறோம், யாரோட இன்டர்ஃபரன்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டி காத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க சைடு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், நாங்கள் வாட்ஸ்அப் இந்தியாவில் வச்சுக்கிறோம், இல்லைனா எங்களுக்கு வேறு நாடுகள் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் வந்து வாட்ஸ்அப் தரப்பில் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆக போகுது, இந்த ஆர்குமெண்ட்டோட என்ன சொல்கிறது டெக்ளரேஷனில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் என்ன நடக்க போகுது, வாட்ஸ்அப் இருக்க போகுது, கன்டினியூ பண்ண போதா இல்லை இந்தியா விட்டு போக போதான்னு. ஆனால் இதே விஷயத்தை வந்து இந்தியா மட்டும் இல்லைங்க, வெல் டெவலப்ட் கண்ட்ரிஸான அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடான்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுமே சொல்லுது, ஒரு பேக்கப்புக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு எங்களுக்கு கொடுத்துருது நல்லது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் வச்சுட்டு இருந்த கொள்கையை என்றைக்குமே மீற மாட்டோம், மாற்றவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.